Hi, welcome to my video. So, dear children, we are going to see a story from Supplementary 1 of Unit 1 from your textbook. The title of the story is God Sees the Truth but Waits by Leo Tolstoy. So, this man is a Russian author and he's a master of realistic fiction and one of the world's greatest novelists. And he is best known for his two longest works, War and Peace and Anna Karenina. And these two novels are commonly regarded as among the finest novels ever written. Especially during his last 3 decades, Tolstoy also achieved world renown as a moral and religious teacher. And his doctrine of non resistance to evil had an important influence on Gandhi. And he was born in 1828 and died in 1910. So that's all about this author. Now it's time to see the story. I'm going to narrate the story in Tamil. இந்த கதையை நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மைண்டில் வந்த திருக்குறள், அதாவது குறள் எண் 314, அதிகாரம் வந்து இன்னா செய்யாமை. இந்த குறள் வந்து அறத்தை பற்றி பேசுகிற குறள். இது நம்மளுக்கு நல்லா தெரிந்த ஒரு குறள் தான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல். இந்த குறளினுடைய அர்த்தம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலை குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வது தான். அதாவது நமக்கு தீங்கு செய்த ஒருத்தருக்கு நம்ம வந்து திருப்பி நன்மை செய்யும்போது நமக்கு தீமை செஞ்சவர் வந்து வெட்கி தலை குனிவாராம். அது இல்லாமல் அந்த மனிதர் வந்து என்ன பண்ணுவாராம், தன்னுடைய தீங்கான அந்த வழியை விட்டு நல்ல வழிக்கு வந்து திரும்புவாராம். அப்போ இது என்னென்னா, மன்னிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வந்து நன்மை செய்கிறது தான். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம கற்றுக்க போகிற முக்கியமான விஷயம் அதுதான், மன்னிக்க கற்றுக்கணும். நமக்கு தீங்கு இழைத்தவர்களை நம்ம வந்து பழி வாங்காமல் நம்ம அவர்களுக்கு நன்மை செய்யணும். ஏன்னா பழி வாங்குதல் மனிதனுக்குரியதல்ல, அது கடவுளுக்குரியது. ஸோ நான் இப்போ இந்த கதையை வந்து உங்களுக்கு பைலிங்குவல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கிலீஷில் ரீட் பண்ணி தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் சப்போஸ் டு டூ தேட். ஆனால் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, அதனால் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ். In the town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Aksinov. He had 2 shops and a house of his own. லாதிமிர் அப்படிங்கிற டவுனில் ஒரு இளமையான வணிகர், மெர்ச்சன்ட்னா வணிகர். அவருடைய முழு பெயர் வந்து இவன் டிமிட்ரிச் அக்சினோவ். நம்ம அக்சினோவ் அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் எடுத்து முழு கதையும் பார்க்கலாம். He had 2 shops and a house of his own. இவருக்கு வந்து 2 கடைகளும் ஒரு அழகான வீடும் இருந்தது. Aksinov was a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. இந்த அக்சினோவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு மனிதர். அழகான முடி அவருக்கு இருந்தது. கேர்லி ஹெட்டட் அப்படின்னா அந்த முடி வந்து சுருளை முடின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட முடி அவருக்கு இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் ஃபுல் ஆஃப் ஃபன், ரொம்ப ஒரு ஹாப்பியான மனிதர், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதர். வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், இவருக்கு பாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவர்கிட்ட ஒரு கிட்டார் இருந்தது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பாட்டு பாடுவாராம். When quite a young man he had been given to drink and was riotous when he had too much. இவர் வந்து யங்காக இருக்கும்போது தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கிற பழக்கம் இருந்தது. மது அருந்தி எப்போல்லாம் மது அதிகமாக இருந்துறாரோ அப்போல்லாம் கொஞ்சம் மோசமாக பிஹேவ் பண்ணுவாராம். பட் ஆஃப்டர் ஹி மேரிட் ஹி கேவ் அப் ட்ரிங்கிங் எக்ஸப்ட் நவ் அண்ட் தென். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனால் அவ்வப்போது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஆனால் அந்த திருமணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அவர் வாழல. So one summer Aksinov was going to the Nizhny fair, and as he bade goodbye to his family, his wife said to him, "Ivan Dmitrich, do not start today. I have had a bad dream about you." அப்போ ஒரு கோடை காலத்தில் வந்து அக்சினோவ் வந்து நிஸ்னி ஃபேர் திருவிழா, நிஸ்னி அப்படிங்கிற ஒரு திருவிழா நடப்பது உண்டு. அதுக்கு வந்து எப்போவுமே போவார். ஸோ அந்த வருஷம் அந்த கோடை சமயத்தில் வந்து அவர் போகும்போது தன்னுடைய மனைவிட்ட வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய தினம் வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கெட்ட கனவு வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க.
அப்போ அக்ஸினோ வந்து கேட்குறான், என்ன கனவு, என்ன பார்த்த அப்படின்னோடனே, அப்போ இவங்க சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டவுனுக்கு போகும்போது இளமையாக போகிறீங்க, ஆனால் திருப்பி வந்து வர்றீங்க, உங்களுடைய கேப்பை கழட்டும் போது உங்களுடைய முடியெல்லாம் நரைத்திருக்கு. இப்போ இதை கேட்டோன்னு அக்ஸினோவுக்கு சிரிப்பு தான் வந்தது. இவன் என்ன சொல்கிறான்னா, வாவ் நரைத்திருக்கா, நரைங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தின் சின்னமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறத கேட்காம அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறார், குட் பை சொல்லிட்டு போயிடுறாரு. When he travelled half away, he met a merchant whom he knew and they put up at the same inn for the night. அவர் பாதி தூரத்துக்கு போனோடனே தனக்கு தெரிந்த ஒரு வணிகர் வந்து அங்கே சந்திக்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சத்திரத்தில், அதாவது இன், INN, இன்னுன்னா சத்திரம்னு அர்த்தம். இப்போ நம்ம லாட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த சத்திரத்தில் வந்துட்டு நைட் தங்கலாங்கிற முடிவு பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, they had some tea together and then went to bed in adjoining rooms. அவங்க 2 பேருமே டீ சாப்பிட்றாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்புறம் 2 பேருமே தன்னுடைய அறைகளுக்கு போயிடுறாங்க. அந்த அறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அட்ஜாயினிங் ரூம்ஸ், ஒன்றோடு ஒன்று அருகாமையில் இருந்தது. அண்ட் இட் வாஸ் நாட் அக்ஸினோஸ் ஹேபிட் டு ஸ்லீப் லேட். அக்ஸினோவுக்கு வந்து நேரம் கழித்து தூங்குகிற பழக்கம் கிடையாது. ஏர்லி டு பெட் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணுவார். உடனே அவர் வந்து நேரத்துலேயே தூங்குறதுக்கு போகிறாரு. அண்ட் த நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் he aroused his driver before dawn and told him to put in the horses. அப்போ என்ன பண்ணாருன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து விடியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய டிரைவரை எழுப்பி போய் ஹார்ஸஸ்லாம் ரெடி பண்ண சொல்கிறார், குதிரைகளெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாரு. அவங்க அந்த திருவிழாவுக்கு போகணும். ஸோ தென் he made his way across to the landlord of the inn. அந்த landlord of the innனா அந்த சத்திரத்தினுடைய ஓனர். அவர்கிட்ட போயிட்டு paid his bill and continued his journey. அந்த இரவு தங்கினதற்கான அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து தன்னுடைய யாத்திரை வந்து மறுபடியும் தொடங்குறாங்க. So when he had gone about 25 miles, he stepped for the horses to be fed. ஒரு 25 மைல்ஸ் கடந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய குதிரைகளுக்கு வந்து உணவு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுறாரு. So Aksinov rested while in the passage of the inn. Then he stepped out into the porch and, ordering a samovar to be heated, got out his guitar and began to play. அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் போய் அந்த அது ஒரு சத்திரம் தான், அதனுடைய அந்த முன்பகுதியில் வந்து உட்காந்துட்டு தன்னுடைய கிட்டார் எடுத்து அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு டீம் வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ சடன்லி a troika drew up with tinkling bells and an official alighted, followed by 2 soldiers. அப்போ இந்த மாதிரி பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வருது. அது வந்து இந்த சோல்ஜர்ஸ் வர்ற வண்டி, அது ட்ராய்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இறங்கி he came to Aksinov and began to question him, asking him who he was and whence he came. இவன் அக்ஸினோவ் பக்கத்தில் வந்துட்டு, நீ எங்கேருந்து வர, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Aksinov answered him fully and said, won't you have some tea with me? அக்ஸினோவ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறான். பட் அஃபிஷியல்ஸ் வெண்ட் ஆன் கிராஸ் கொஸ்டனிங் ஹிம் அண்ட் ஆஸ்கிங் ஹிம். ஆனால் அங்கே உள்ள அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட்? போன இரவு நீ எங்கே தங்குனான்னு கேட்குறாங்க. வேர் யூ அலோன் ஆர் வித் அ ஃபெல்லோ மெர்ச்சன்ட்? தனியாக தங்குனியா இல்லை உங்க கூட வேறு யாராவது வணிகர்கள் தங்குனாங்களா? ஸோ டிட் யூ சீ தி அதர் மெர்ச்சன்ட் திஸ் மார்னிங்? அந்த நேற்று உங்களோட தங்கின அந்த மெர்ச்சன்ட், அந்த வணிகரை நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வை டிட் யூ லீவ் த இன் பிஃபோர் டான்? விடியறதுக்கு முன்னாடியே ஏன் அந்த சத்திரத்தை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. And Aksinov wondered why he was asked all these questions, but he described all that had happened and then added, so why do you cross-question me as if I were a thief or a robber? அப்போ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டு அக்ஸினோவ் வந்து கேட்குறான், ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? நான் என்னமோ திருடன் மாதிரியும், நான் என்னமோ ஏதாவது திருட்டு வேலை பண்ண மாதிரில எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறான். ஐ எம் ட்ராவலிங் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் மை ஓன் அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு கொஸ்டின் மீ. நான் என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ கொஸ்டின்ஸ் எங்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். தென் த அஃபிஷியல் காலிங் த சோல்ஜர்ஸ் செட்,
I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. அப்போ தான் அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் பக்கத்தில் வர சொல்லிவிட்டு அவர் வந்து அக்ஸினோட் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய போலீஸ் ஆஃபீஸர். நான் உன்னை கொஸ்டின் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் நைட் உங்களோட தங்குன அந்த வணிகர் இருக்கார் இல்லையா, இன்றைக்கி காலையில் தன்னுடைய கழுத்து அறுபட்டு கிடந்தார் அந்த சத்திரத்தில். ஸோ உங்கள் மேலே சந்தேகம் எங்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுடைய பொருட்களெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ தே entered the house, the soldiers and the police officer unstrapped Aksionov's luggage and searched it. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள அந்த இப்போ ஒரு தற்காலிகமாக ஸ்டே பண்ணியிருந்த அந்த சத்திரத்துக்குள்ளே போய் அங்கே வந்துட்டு அவருடைய அந்த லக்கேஜ் இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை அன்ஸ்ட்ராப் அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு லக்கேஜை பெல்ட் போட்டு கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. Suddenly the officer drew a knife out of a bag, cryingனா இங்கே வந்து ஷவுட்டிங். அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த பேக்கிலிருந்து ஒரு கத்தி, அக்ஸினோவ் பேக்கிலிருந்து ஒரு கத்தி கிடைக்கிது. ஸோ ஹூஸ் நைஃப் இஸ் திஸ் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இது யாருடைய கத்தி அப்படின்னு. Aksionov looked and seeing a blood-stained knife taken from his bag, he was frightened. அக்ஷனோ பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுறான். ஃபுல்லாக அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம், அந்த ஃபுல்லாக அந்த வடுவை அவன் பார்க்குறான். ஸோ ஹவ் இஸ் இட் தேர் இஸ் பிளட் ஆன் திஸ் நைஃப், இந்த கத்தியில் எப்படி ரத்தம் வந்துச்சு அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது, கேட்குறான். Aksionov tried to answer but could hardly utter a word and only stammered. அப்போ அக்ஸினோ வந்து ஏதோ ஆன்சர் சொல்லலான்னு ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் எதுவுமே ஒரு சிங்கிள் வேர்டு வாயிலிருந்து வரல, ஜஸ்ட் அப்படியே அவன் நாக்கு வந்து உளறான். ஸோ ஐ டோன்ட் நோ, நாட் மைண்ட், இது என்னோடது இல்லை அப்படிங்கிறான். தென் த போலீஸ் ஆஃபீஸர் said, this morning the merchant was found in bed with his throat cut. You are the only person who could have done it. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலையில் வந்து அந்த வணிகர் வந்து கழுத்து அறுபட்டு கிடந்தார், நீ தான் கண்டிப்பாக அது பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹவுஸ் வாஸ் லாக்ட் ஃப்ரம் இன்சைட் அண்ட் நோ ஒன் எல்ஸ் வாஸ் தேர். ஸோ ஹியர்ஸ் திஸ் பிளட் ஸ்ட்ரெயின் நைஃப் இன் யுவர் பேக் அண்ட் யுவர் ஃபேஸ் அண்ட் மேனர் பிட்ரே யூ. ஸோ டெல் மீ ஹவ் யூ கில்ட் ஹிம் அண்ட் ஹவு மச் மணி யூ ஸ்டோல். நம்ம கேட்குறாங்க, வீடு வந்து உள்ளே பூட்டி இருந்துச்சு, நீங்கள் 2 பேர் தான் தங்கியிருந்தீங்க, இந்த கத்தி உன்னுடைய பேக்கிலிருந்து கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நீ தான் கொண்டிருக்க. ஸோ நீ சொல்லு, அவனை எப்படி கொன்று, எவ்வளோ பணம் அவன்கிட்ட திருடுன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் Aksionov swore he had not done it. Aksionov வந்து ப்ராமிஸ் பண்ணுறான், சத்தியமாக நான் வந்து இந்த கொலை செய்யலை அப்படின்னு. Then he had not seen the merchant after they had tea together. அதுக்கப்புறம் நான் டீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய ரூம் போயிட்டேன், அவருடைய ரூம் போயிட்டாரு, நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். That he had no money except 8,000 rubles of his own. அவருடைய 8,000 rubles தான் இருந்தது. And that the knife was not his. இந்த கத்தியும் என்னது இல்லையே அப்படின்னு சொல்கிறான். But his voice was broken, his face pale and he trembled with fear as though he went guilty. இவன் அப்படியே நடுங்குறான், வார்த்தைகள் வர மாட்டேங்குது, முகமெல்லாம் மாறிடுச்சு. இவன் அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டது எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய தப்பை உணர்ந்து கேட்குற மாதிரி போலீஸ்க்கு தோணுச்சு. ஸோ த போலீஸ் ஆஃபீஸர் ordered the soldiers to bind Aksionov and to put him in the cart. அப்போ அந்த வண்டியில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, அக்ஸினோவை கையையும் காலையும் கட்டி வண்டியில் போட சொல்கிறாங்க. As they tied his feet together and flung him into the cart, Aksionov crossed himself and wept. அவனை வந்து கட்டி வண்டிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அவன் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறான். And his money and goods were taken from him and he was sent to the nearest town and imprisoned there. Enquiries as to this character were made in Vladimir. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்புறம் அந்த நியரஸ்ட் டவுன் அவன் அந்த லாதிமிரில் போய் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க. அப்போ அங்கே போய் லாதிமிரில் கேட்கும்போது எல்லா மக்களும் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. The merchants and the other inhabitants of the town said that in former days he used to drink and waste his time, but he was a good man. Then the trial came on. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மெர்ச்சன்ட்ஸ் அங்கேருந்த வணிகர்கள், அந்த லாதிமில் சிட்டியில் இருந்த வணிகர்கள் எல்லாம் வந்து அக்ஸினோவை பற்றி எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் எப்பாவது குடிப்பான், முன்னாடிலாம் குளிச்சுட்டு இருந்தான், ஆனால் இப்போ நல்லவனாக தான் இருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So then the trial came on. He was charged with murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rubles. அப்போ கோர்ட்டில் அவனுடைய கேஸ் வந்தது. அவர் மேலே என்ன குற்றம் அப்படின்னா, வணிகரை கொலை செய்த குற்றத்திற்கு, அந்த வணிகர் எங்கேருந்து வந்தவர்னா ரியாசன் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்த வணிகர் அவரை கொலை பண்ணினதுக்கும் அவருடைய 20,000 ரபுள்ஸ் வந்து திருடினதுக்கும் அவர் மேலே அந்த கேஸ் ஃபைல் ஆகுது. அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் இன் டிஸ்பயர். அப்போ ஒய்ஃப், அவங்களுடைய மனைவி இதை கேள்விப்பட்டு ரொம்ப ஹோப்லெஸ் ஆகிடுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ட் டிட் நாட் நோ வாட் டு பிலீவ். எதை நம்புறதுன்னே தெரியல. அக்ஸினோ இப்படி பண்ணியிருப்பாரா, என்னுடைய கணவன் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஒரு பெரிய டவுட் வந்துடுது. Her children were all quite small and one was a baby at her breast. அப்போ அதில் பார்த்திங்கன்னா அவளுடைய குழந்தைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க. ஏற்கனவே கை குழந்தை வேறு ஒன்று இருக்குது. ஸோ டேக்கிங் them all with her, she went to the town where her husband was in jail. அவள் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு அக்ஷனோ இருந்த ஜெயிலுக்கு வந்து போகிறாள். At first she was not allowed to see him, but after much begging she obtained permission from the officials and was taken to him. ஆரம்பத்தில் வந்து அவளுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் அவள் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறதுனால பெர்மிஷன் கிடச்சிருது, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வென் ஷீ சா ஹர் ஹஸ்பண்ட் இன் prison dress and chains, அவள் வந்து பார்க்குறா தன்னுடைய கணவர் வந்து அந்த சிறையில் போடுற அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல்லாக செயின் போட்டு அவர் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ ஷட் அப் வித் தீவ்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் ஷீ ஃபெல் டவுன். அவனை வந்து ஒரு திருடர்களும் குற்றவாளிகளும் மத்தியில் வந்து அவனை வந்து வச்சிருக்கிறது வந்து இவளுக்கு அந்த சீனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஷீ ஃபெல் டவுன் அண்ட் டிட் நாட் கம் டு ஹர் சென்சஸ் ஃபார் அ லாங் டைம். அப்படியே அதை பார்த்தோன்னே மயங்கி கீழே விழுந்துடுறா. ரொம்ப நேரமாக அவள் வந்து திருப்பி அந்த நினைவுக்கு வரவே இல்லை. Then she drew her children to her and sat down near him, and she told him of things at home and asked about what had happened to him, and he told her all, and she asked, what can we do now? அப்போ என்ன ஆச்சுன்னா, அவள் வந்து நடந்ததெல்லாம், வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறா. அப்புறம் வந்துட்டு உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்குறா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் we must petition the Caesar not to let an innocent man perish. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மனு கொடுக்கலாம். சீசர் வந்து இங்கே ராஜாவை குறிக்குது. ஸோ சீசருக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அக்ஷனோ சொல்கிறான், ஏன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஒய்ஃப் சொல்கிறா, இல்லையே நான் ஏற்கனவே கொடுத்தேன், ஆனால் என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அக்ஷனோ எதுவுமே பதில் சொல்ல ரொம்ப வருத்தமாயிடுறான். அக்ஷனோ did not reply but only looked downcast. Then his wife said, "It was not for nothing I dreamt your hair had turned grey. You remember?" அப்போ சொல்கிறேன், நான் ஒரு கனவு கண்டேன், நீ இந்த மாதிரி உன்னுடைய முடியெல்லாம் நரைத்த மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி நீங்கள் புறப்படாமல் இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறான். And passing her fingers through his hair, she said, "Vanya dearest, tell your wife the truth. Was it not you who did it?" அப்போ இங்கே வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய கணவனுடைய அக்ஷனோடைய தலையில் வந்து தன்னுடைய விரல்களால் அந்த முடியெல்லாம் அப்படி கோதி விட்டுட்டு வந்து சொல்கிறா, தயவுசெய்து எங்கிட்டனாச்சும் உண்மையை சொல்லு, நீ தான் பண்ணினியா அப்படின்னு கேட்டோன்னே. அண்ட் அக்ஷனை ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறான், ஸோ யூ டு சஸ்பெக்ட் மீ, நீயும் என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஹி பிகேன் டு வீப். தன்னுடைய கைகளால் தன்னுடைய முகத்தை மூடி கொண்டு அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். தென் a soldier came to say that the wife and children must go away. அப்போ ஒரு சோல்ஜர் வர்றாரு, அக்ஷனோட ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, நீயும் குழந்தைகளும் இந்த இடத்த விட்டு நீங்கள் இப்போ போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்ஷனோ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி ஃபார் த லாஸ்ட் டைம். ஸோ அதுதான் கடைசி முறை தன்னுடைய ஃபேமிலியை பார்த்தது, குட் பை சொல்லியாச்சு. Aksinor was condemned to be flogged and sent to the mines. So he was flogged with a knot, and when the wounds made by the knots were healed, he was driven to Siberia with the other convicts. ஸோ இப்போ அக்ஷனோ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவனை துன்புறுத்தினாங்க. ஆக்சுவலாக அடித்து அவனை வந்து அந்த கயிறெல்லாம் வச்சு கட்டி, நம்மளுக்கு தெரியும் ஒரு கைதி வந்து வெளியே கூட்டிகிட்டு போகும்போது எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு, ஏன்னா அவங்கள வந்து சுரங்கத்துக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க பகல் நேரத்தில். So he was flogged with a knot, and when the wounds made by the knots were healed, he was driven to Siberia with other convicts.
அப்புறம் தன்னுடைய அந்த புண்களெல்லாம் அந்த முடிச்சினால் ஏற்பட்ட அந்த புண்களெல்லாம் குணமடைஞ்சதுக்கப்புறம் அவனை வந்து சைபீரியா அனுப்பிச்சிட்டாங்க, மற்ற குற்றவாளிகளோட சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. And for 26 years, Aksionov lived as a convict in Siberia. His hair turned white as snow and his beard grew long, thin and grey. All his myth went. He stooped, he walked slowly, spoke little and never laughed, but he often prayed. அப்போ 26 வருஷம் அக்ஷனோவ் வந்து என்ன பண்ணான்னா மற்ற குற்றவாளிகளோட இவனும் ஒரு குற்றவாளியாக சைபீரியாவில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவனுடைய முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு, தன்னுடைய தாடியெல்லாம் ரொம்ப நீளமாயிடுச்சு, எல்லாம் நரைமுடி, அதாவது வயதாயிடுச்சு. அப்போ வந்து என்னன்னா அவனுடைய எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் அவனுடைய முதுகு தண்டு வளைய ஆரம்பிச்சிருது, வயதானா முதுகு தண்டு வளைஞ்சிரும் இல்லையா. அண்ட் ஹி வாக்ட் ஸ்லோலி, ரொம்ப மெதுவாக தான் நடந்து போவார், ஏன்னா வயதானனால. ஸ்போக் லிட்டில், யார்ட்டையும் அவ்வளோக்கும் பேச மாட்டார். அண்ட் நெவர் லாஃப்ட், சிரிக்கக்கூட மாட்டாராம். பட் ஹீ ஆஃப்டன் ப்ரேட், ஆனால் எப்போதுமே அவர் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஸோ இன் ப்ரிசன் அக்ஷனோவ் லேர்ன் டு மேக் பூட்ஸ் அண்ட் earn a little money. அப்போ அங்கே ப்ரிசனில் ஜெயிலில் அக்ஷனோவ் வந்து ஷூஸ் செய்ய கற்றுக்கிட்டாரு. அண்ட் ஹி earned a little money, அதை வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சார். வித் விச் ஹி பாட் த லைவ்ஸ் ஆஃப் த செயின்ஸ். லைவ்ஸ் ஆஃப் த செயின்ஸுங்கிற ஒரு புத்தகத்தை வாங்குறாரு, அதாவது சாதுக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புக்கு அது. And he read this book when there was light enough in the prison. எப்போ ப்ரிசனில் வந்து ஜெயிலில் வந்து லைட் கொஞ்சமாக தான் லைட் இருக்கும், அந்த லைட் வெளிச்சத்தில் அவர் வந்து படிக்கிறாரு. And on Sundays in the prison church he read the lessons and sang in the choir, for his voice was still good. அப்போ சண்டேஸ் அன்றைக்கி என்ன பண்ணுவாராம், சர்ச்சுக்கு போய் அங்கே அந்த கொயர்னால் அந்த குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ப்ரேயர் லீட் பண்ணுவாங்க, அவங்களோடு சேர்ந்துட்டு இவரும் பாட்டு பாடுவாராம். ஏன்னா இவருடைய வாய்ஸ், இவருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், அவருக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் இவரும் போயிட்டு அந்த கொயரில் ஜாயின் பண்ணி நல்லாவே பாடினாராம். ஸோ த prison authorities liked Aksionov for his meekness. மீக்னஸ்னால் ஜென்டில்னஸ். இங்கே வந்து அந்த ப்ரிசன் அத்தாரிட்டிஸ், அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அக்ஷனோவுடைய அந்த நேர்மையான குணம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹிஸ் ஃபெலோ ப்ரிசனர்ஸ் ரெஸ்பெக்டட் ஹிம், தே கால்ட் ஹிம் கிராண்ட் ஃபாதர். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வயதாயிட்டனால அங்கே இருந்த மற்ற கைதிகளும் இவரை வந்து செல்லமாக கிராண்ட் ஃபாதர்னு கூப்பிடுவாங்களாம். இன்னும் சில பேர் த செயின்ட், சாது அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுவாங்க. ஸோ வென் தே வாண்டட் டு பெட்டிஷன் த prison authorities about anything, they always made Aksionov their spokesperson. அப்போ எப்பெல்லாம் வந்து அந்த கைதிகள் வந்து தன்னுடைய அதிகாரிகளுக்கு பெட்டிஷன் மனு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து அக்ஷனோவ் தான் முன்னாடி நிறுத்தி அவர் தான் போய் அவங்களுக்காக பேச வைப்பாங்களாம். And when there were quarrels among the prisoners, they came to him to put things right and to judge the matter. எப்போல்லாம் அந்த பிரிசனர்ஸ், அந்த கைதிகளுக்கு இடையில் பிரச்சனைகள் வருதோ, ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால் இவர் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு ஜட்ஜ் பண்ண சொல்லுவாங்களாம், நியாயம் தீர்க்க சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு வயதான மனிதர், நல்ல ஒரு மனிதரும் கூட. அந்த கைதிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு பேர் பெற்ற ஒரு மனிதனாக வந்து மாறியிருந்தார். No news reached Aksionov from his home and he did not even know if his wife and children were still alive. அவனுடைய வீட்டில் இருந்து எந்த நியூஸும் வரல. ஈவன் அவனுக்கு கூட தெரில வந்து அவங்க ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்காங்களா, குழந்தைகளெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ ஒன் டே a fresh gang of convicts came to the prison. அப்போ ஒரு நாள் ஒரு கூட்டம் புது கைதிகள் வந்து அந்த சிறைச்சாலை கூட்டிகிட்டு வர்றாங்க. In the evening, the old prisoners collected round the new ones and asked them what towns or villages they came from and what they were sentenced for. அப்போ ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பழைய கைதிகளெல்லாம் புதுசாக வந்த கைதிகளை சென்ட்ரல் உட்கார வச்சு அவங்கள சுற்றி ரவுண்டாக உட்காந்து அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த வில்லேஜஸ்லேருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்து என்ன குற்றத்துக்காக உங்களுக்கு வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. Among the rest, Aksionov sat down near the newcomers and listened with downcast ear to what was said. அப்போ அந்த கூட்டத்து மத்தியில் அக்ஷனோவும் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. One of the new convicts, a tall strong man of 60, அதில் ஒரு புது கைதி, ரொம்ப பார்க்க உயரமாகவும் பலசாலியாகவும் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து 60 வயசு இருக்கும். With a closely cropped grey beard,
அதாவது வந்து ரொம்ப ஒட்டி அந்த தாடியை வந்து ரொம்ப ஒட்டி ட்ரிம் பண்ணியிருக்காரு. வாஸ் டெல்லிங் தி அதர்ஸ் வாட் பி ஹேட் பீன் அரெஸ்டட் ஃபார். மற்றவங்களுக்கு வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்ன சொன்னார் அப்படின்னா, வெல் ஃப்ரெண்ட்ஸ் ஹீ செட், ஐ ஒன்லி டுக் அ ஹார்ஸ் தட் வாஸ் டைட் டு அ ஸ்லெட்ஜ் அண்ட் ஐ வாஸ் அரெஸ்டட் அண்ட் அக்யூஸ்ட் ஆஃப் ஸ்டீலிங். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 60 வயது அந்த உயர்ந்த பலம் உள்ள அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜஸ்ட்டு கட்டி வச்சுருந்த குதிரையை தான் நான் எடுத்தேன், அந்த குதிரையை நான் எடுத்ததுக்கு நான் வந்து திருடுனேன்னு சொல்லி என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. I said I had only taken it to get home quicker and had then let it go. Besides, the driver was a personal friend of mine. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜஸ்ட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குதிரையை நான் எடுத்தேன். வீட்டுக்கு போயிட்டு அந்த குதிரையை நான் விட்டுற போகிறேன். அதுக்கு மேற்பட்டும் அந்த டிரைவர், அந்த குதிரையினுடைய அந்த குதிரை வண்டியினுடைய அந்த ஓட்டுநர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கா அப்படி. ஸோ ஐ செட் இட்ஸ் ஆல் ரைட் நோ செட் தே. அப்போ நான் வந்து குற்றமெல்லாம் எதுவும் பண்ணலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை யூ ஸ்டோல் இட், நீ திருடியிருக்க. பட் ஹவு வேர் ஐ ஸ்டோல் இட் தே குட் நாட் சே. ஆனால் நான் எப்போ திருடுனேன் எப்படி திருடுன்னு அவங்களால சொல்ல முடியாது. I once really did something wrong and out by rights to have come here long ago, but that time I was not found out. நான் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய குற்றங்கள் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண குற்றத்துக்கு கூட என்னை வந்து நான் தண்டிக்கப்படவே இல்லை, இங்கே என்னை கூட்டிகிட்டு வரவே இல்லை, அவங்க அதை கண்டுபிடிக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. Now I have been sent here for nothing at all. ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இப்போ நான் வந்திருக்கேனே, பெரிய தப்புக்கெல்லாம் என்னை விட்டுட்டாங்க, இந்த சின்ன தப்புக்கே என்னை இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Hey, but it's lies I'm telling you. I've been to Siberia before, but I did not stay long. இப்போ என்ன சொல்கிறாரு, ஆனால் நேரம் நான் உங்கள்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன், ஆனால் அதிகமாக நான் தங்கினதில்லை, அப்பப்போ வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிறைங்கிறது வந்து எனக்கு வந்து புதுசு கிடையாது, அப்பப்போ நான் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூடத்தில் உள்ள ஒருத்தர், அந்த கைதிகள் மத்தியில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று. அப்போ இவர் சொல்கிறாரு, ஃப்ரம் விளாதிமிர், மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன், மை நேம் இஸ் மக்கா அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமியோனிச். அப்போ இவர் சொல்கிறார், நான் வந்து விளாதிமிர் அப்படிங்கிற ஒரு டவுன்லேருந்து வரேன், என்னுடைய ஃபேமிலி அந்த டவுன் இருக்காங்க, என்னுடைய பேர் வந்து மக்கர், ஆனால் எல்லோரும் என்னை வந்து செமியோனிஷ் அப்படின்னு தான் கூப்பிடுவான்னு சொல்கிறான். ஸோ அக்ஸினோவ் ரைஸ்ட் இஸ் ஹெட் அண்ட் செட். உடனே இது கேள்விப்படுறாரு இல்லையா, இந்த மக்கர் வந்து விளாதிமிர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அக்ஸினோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி கேட்டுக்கலாம் இல்லையா, அதே டவுன் தான் அவன் இல்லையா, அதனால் வந்து கேட்குறான், டெல் மீ செமியோனிஷ், டு யூ நோ எனி திங் ஆஃப் த மெர்ச்சன்ட்ஸ் அக்ஸினோவ்ஸ் ஆஃப் விளாதிமிர். அதாவது விளாதிமிரில் இருக்கிற அக்ஸினோவுடைய வணிகர்கள் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா செமியோனிஷ், சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் தே ஸ்டில் அலைவ், இன்னும் அவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ நோ தெம், அஃப்கோர்ஸ் ஐ டூ. அவன் சொல்கிறான், கண்டிப்பாக எனக்கு தெரியுமே. த அக்ஸினோவ்ஸ் ஆர் ரிச், தோ தேர் ஃபாதர் இஸ் இன் சைபேரியா, ஆர் சின்னர் லைக் அவர் செல்ஸ். இட் சீம்ஸ் ஆஸ் ஃபார் யூ கிராண்டட், ஹவு டிட் யூ கம் ஹியர். ஸோ இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு, என்ன பதில் சொல்ல போகிறான், என் குழந்தைங்க எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது மக்கர் கேட்குறான், சொல்கிறான், இப்போ அக்ஸினோ எல்லாமே நல்லா ரிச்சாக இருக்காங்க, ஆனால் அவங்க அப்பா வந்து இப்போ சைபீரியாவில் இருக்கார், சிறையில் இருக்கார், ஏன்னா அவரும் எங்களை மாதிரி ஒரு கைதி தான். ஓ நீ தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கர் வந்து அக்ஸினோவை பார்த்து கேட்குறா. அப்படி கேட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அக்ஸினோவ் டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன். அப்போ அக்ஸினோ வந்து தன்னுடைய துர்பாகியமான அந்த காரியத்தை குறித்து பேச அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அண்ட் ஹீ only sighed and said, for my sins I have been in prison these 26 years. ஜஸ்ட் ஒரு பெருமிச்சு விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 26 வருஷமாக என்னுடைய பாவத்தினால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாட் சின்ஸ் ஆஸ்ட் மக்கர் செமியோனிஷ். அப்போ செமியோனிஷ் கேட்குறான், என்ன பாவம் பண்ணீங்க? பட் அக்ஸினோவ் only said, well I must have deserved it. He would have said no more, but his companions told the newcomers how Aksinov came to be in Siberia, so how someone had killed the merchant and had put the knife among Aksinov's things and Aksinov had been unjustly condemned. அப்போ அவன் வந்து எதுவுமே சொல்லலை,
ஆனால் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, அக்ஸினோ வந்து இந்த மாதிரி செய்யாத குற்றத்துக்காக உள்ள இங்கே தண்டிக்கப்பட்டிருக்கான். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வணிகரை கொண்டுட்டு அந்த கத்தியை வந்து இவனுடைய பேக்குக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதனால் இவனை வந்து தேவையில்லாமல் இவன் வந்து இந்த தண்டனை அனுபவிச்சுட்ருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வென் மக்கர் செமியோனிஷ் ஹர்ட் திஸ், he looked at Aksinov, slapped his own knee and exclaimed. இப்போ என்னென்னா, மக்கர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய முட்டின் மேல் கையை வச்சு தட்டிட்டு வந்து ஆச்சரியமாக சொல்கிறான், வெல் திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல், ரியலி ஒண்டர்ஃபுல், பட் ஹவு ஓல்ட் யூ ஹேவ் க்ரோன் கிராண்ட் டேட் சொல்கிறான். இது ரொம்ப அருமையாக இருக்குது, நீ இப்போ எவ்வளோ உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். தி அதர்ஸ் ஆஸ்க்ட் him why he was so surprised and where he had seen Aksinov before. அப்போ இவன் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, ஏதோ அக்ஸினோ முன்னாடியே இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியும், அதாவது மக்கருக்கு தெரிஞ்ச மாதிரியும், எனக்கு சொன்னோன்னே ரொம்ப சர்ப்ரைஸாக கேட்டான் இல்லையா, அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அக்ஸினோ பார்த்துருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் மக்கர் செமியோனிஷ் டிட் நாட் ரிப்ளை. ஹி ஒன்லி சேட், இட்ஸ் ஒண்டர்ஃபுல் தேட் வி ஷுட் மீட் ஹியர் லேட்ஸ். அப்போ இவன் என்ன எதுவுமே பதில் சொல்ல, ஆனால் என்ன சொல்கிறான், பரவாயில்ல இங்கே நம்ம வந்து மீட் பண்ணது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இதை மட்டும் சொல்லிட்டு போயிடறான். And these words made Aksinov wonder whether this man knew who had killed the merchant. So he said, அப்போ என்னன்னு இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது அக்ஸினோவுக்கு ஒரு விதமான டவுட் வருது, ஒருவேளை இவனுக்கு வந்து கொலை யார் பண்ணினதுன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he said, perhaps Semyonish, you have heard of that affair or maybe you have seen me before. அப்போ வந்து கேட்குறான், ஒருவேளை நீ வந்து இதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறான். How could I help hearing? The world's full of rumors, but it's a long time ago and I have forgotten what I heard. என்ன சொல்கிறான், எப்படி நான் கேள்விப்படாமல் இருப்பேன், ஏன்னா உலகம் முழுவதும் ரூமர்ஸ் அப்படின்னா அந்த வதந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, வதந்திகளால் நிறைஞ்சிருக்கு. ஸோ எப்படி நான் கேள்விப்படாமல் இருப்பேன், ஆனால் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ நான் மறந்துட்டேன், நான் கேள்விப்பட்டதை மறந்துட்டேன்னு சொல்கிறான் மக்கர். Perhaps you heard who killed the merchant, asked Aksinov. Aksinov கேட்குறான், அப்போ ஒருவேளை கொலை யார் பண்ணா நீ கேள்விப்பட்டிருப்ப இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே மக்கர் செமியோனிஷ் laughed and replied, it must have been him whose bag the knife was found. If someone else hid the knife there, so he's not a thief till he's caught. As the saying is, how could anyone put a knife into your bag while it was under your head? So it would surely have woke you up. ஸோ மக்கர் வந்து என்ன பண்ணுறான்னா சிரிச்சுட்டே வந்து பதில் சொல்கிறான், இட் மஸ்ட் ஹாவ் பீன் ஹிம் இன் ஹூஸ் பேக் த நைஃப் வாஸ் ஃபவுண்ட். அதாவது வந்து கத்தி யாருடைய பேக்கில் இருந்து அவன் தானே கொலைக்காரன், அப்போ உன்னுடைய பேக்கில் தானே அந்த கத்தி இருந்திருக்கு, எப்படி வேறு யார் வந்து உன்னுடைய பேக்கில், அதாவது நீ தலைக்கு வச்சு படுத்திருந்த பேக்குக்குள்ளே வேறு யாரும் எப்படி கத்தி வச்சுருக்க முடியும், அப்படியே வைக்கும்போது உன்னைய கண்டிப்பாக நீ முழிச்சிருப்பியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அக்ஸினோவுக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான், ஏன்னா தன்னுடைய பேக்கை வந்து தலைக்கு கீழே வச்சு படுத்திருந்தது இவனுக்கு எப்படி தெரியும், அப்போ கண்டிப்பாக இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரான். ஸோ when Aksinov heard these words, he felt sure this was the man who had killed the merchant. He rose and went away. உடனே என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து எந்திரிச்சு கோவமாக அப்படி போயிடுறான், அக்ஸினோவ் போயிடுறான். All that night Aksinov lay awake. அந்த இரவு முழுவதும் அவன் வந்து தூங்காமே இருந்தான். He felt terribly unhappy. அவன் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு வேதனை ஓடிட்டு இருந்தது. And all sorts of images rose in his mind. There was the image of his wife as she was when he parted from her to go to the fair. அவனுடைய மனசில் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவியினுடைய இமேஜ், அந்த பிக்சர் வந்து மைண்டில் வந்தது. அந்த லாஸ்ட் நாள் குட் பை சொல்லிட்டு வந்தான் இல்லையா, அந்த திருவிழாவுக்கு போகும்போது அந்த சீனெல்லாம் அவனுடைய மைண்டில் வருது. He saw her as if she were present, her face, her eyes rose before him. He heard her speak and laugh. தன் மனைவியினுடைய முகம் தன்னுடைய மனசில் அவனுக்கு வந்து வருது. அவங்ககிட்ட நின்று பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரிலாம் அவனுடைய மைண்டில் இப்போ வருது. Then he saw his children quite little as they were at that time. அதாவது அந்த விட்டுட்டு வந்த டைமில் குழந்தை எப்படி சிறுவர்களாக இருந்தாங்களோ அந்த ஃபேஸெல்லாம் இவனுடைய மைண்டில் வருது. அண்ட் ஒன் வித் அ லிட்டில் கிளாக் ஆன், அனதர் அட் ஹிஸ் மதர்ஸ் பிரெஸ்ட். அப்போ வந்து ஒரு துணி போட்டு நின்றுட்டுருக்கிற ஒரு குழந்தையும்,
தன்னுடைய மனைவியினுடைய மடியில் இருக்கிற குழந்தையும் அவனுடைய கண்ணுக்கு ஞாபகம் வருது. அண்ட் தென் ஹி ரிமெம்பர் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹி யூஸ் டு பி யங் அண்ட் மெரி. இவனை பற்றியும் அவன் நினைக்கிறான், எப்படி அவன் யங்காக இருந்தான், எப்படி ஹாப்பியாக இருந்தான். And he remembered how he sat playing the guitar in the porch of the inn where he was arrested. அந்த அரெஸ்ட் பண்ண இடத்துல அந்த சத்திரத்தினுடைய முன்பகுதியில் உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தது எல்லாமே இவனுடைய கண்களுக்கு ஞாபகம் வருது. And how free from care he had been, and he saw in his mind the place where he was flogged, the executioner, and the people standing around, the chains, the convicts, all the 26 years of his prison life and his premature old age. The thought of it all made him so wretched that he was ready to kill himself. இப்போ எல்லாமே இவனுடைய மைண்டில் வருது. அந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அரெஸ்ட் ஆகிறதுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த கைத்தை வச்சு அவனை கட்டி அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து, அவனுடைய கைகளில் அந்த முடிச்சுகள்னால ஏற்பட்ட புண்ணுகள்லேருந்து எல்லாமே அவனுடைய மைண்டில் வருது. ஆனால் வந்து ஒரு பிரயோஜனமே இல்லையே, தன்னுடைய வாழ்க்கை வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 26 வருஷம் கழித்து கொன்னது யாருன்னு வந்து தெரிஞ்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் தன்னைத்தான் கொல்றதுக்கு வந்து அவன் வந்து தயாராகிடுறான். அண்ட் இட்ஸ் ஆல் தட் வில்லன்ஸ் டூயிங் தாட் அக்ஸினோ நினைக்கிறான், அந்த வில்லன் தான் வந்து இத்தனை வேலையும் பண்ணியிருக்கான். அண்ட் ஹிஸ் ஆங்கர் வாஸ் ஸோ கிரேட் அகேன்ஸ்ட் மக்கர் செமியோனிஷ் தட் ஹீ லாங்ட் ஃபார் வெஞ்சியன்ஸ். அவனுடைய இருதயத்தில் பயங்கரமான கோபம் வந்தது. அவனுடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய டிசைர் வந்தது. அதுதான் ஹி லாங்ட் ஃபார் வெஞ்சியன்ஸ். அப்படின்னா அவனை பழி வாங்குறதுக்கு அவன் வந்து துடிச்சிட்டு இருந்தான். ஈவன் ஹி ஹிம்செல்ஃப் ஷுட் பெரிஷ் ஃபார் இட். அவன் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பழி வாங்கும்போது தன்னைத்தானே அழிச்சிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அண்ட் ஹி கெப்ட் ரிப்பீட்டிங் ப்ரேயர்ஸ் ஆல் நைட் பட் குட் கெட் நோ பீஸ். இதை ப்ரேயரில் வந்து சொல்லிகிட்டே இருந்தான், ஆனால் அவனுக்கு வந்து அமைதியே கிடைக்கல. ஸோ டியூரிங் த டே ஹி டிட் நாட் கோ நியர் மக்கர் செமியோனிஷ் நார் ஈவன் லுக் அட் ஹிம். பகல் நேரங்களில் மக்கர் பக்கத்தில் கூட அவன் போகல, மக்கரை பார்க்கவும் கூட இல்லை, அவனை பார்க்கவே பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ ஃபோர்த் நைட் பாஸ்ட் இன் திஸ் வே. ஃபோர்த் நைட்னால் ஒரு 15 நாள் இப்படியே கடந்து போச்சு. பாதி மாதம் கடந்து போச்சு. 14 days ஒன்ஸ் இன் 14 days தான் ஃபோர்த் நைட்னு சொல்லுவோம். ஸோ அக்ஸினோவ் குட் நாட் ஸ்லீப் அட் நைட் அண்ட் வாஸ் ஸோ மிசரபிள் தட் ஹி டிட் நாட் நோ வாட் டு டூ. ஒரு இரவு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தூக்கமே வரல. ஸோ இப்போ அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமையே நாட்கள் அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் நைட் ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங் அபவுட் த prison he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoners slept. ஒரு இரவு அப்படியே அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த சிறையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கு பெட்டு தான் இருக்கும். அது வந்து ஷெல்ஃபாக இருக்கும் சிறைக்குள்ளே. அதில் தான் வந்து கைதிகளெல்லாம் தூங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு கைதி அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த ஷெல்ஃபுக்கு கீழே பார்த்திங்கன்னா மண் வந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்தது. ஸோ அக்ஸினோவுக்கு இது வந்து புரியல. ஹி ஸ்டாப் டு see வாட் இட் வாஸ். அவன் வந்து நின்று கவனிக்கிறான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. சடன்லி மக்கர் செமியோனிஷ் crept அவுட் ஃப்ரம் அண்டர் த ஷெல்ஃப் அண்ட் லுக்ட் அப் அட் அக்ஸினோவ் வித் ஃப்ரைட்டன்ட் ஃபேஸ். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது மக்கர் செமியோனிஷ் வந்து அந்த குழிக்கிலிருந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தோன்னே அக்ஸினோவ் நிற்கிறான். அக்ஸினோவ் பார்த்தோன்னே அப்படியே பயந்துடுறான். அண்ட் அக்ஸினோவ் ட்ரை டு பாஸ் வித்தவுட் லுக்கிங் அட் ஹிம். ஆனால் அக்ஸினோவ் வந்து இவனை பார்த்தோன்னே அவனை கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறான். பட் மக்கர் சீஸ்டு ஹிஸ் ஹேண்ட். மக்கர் வந்து அக்ஸினோடைய கையை பிடிச்சு அண்ட் டோல்ட் ஹிம் தட் ஹீ ஹேட் dug a hole under the wall, getting rid of the earth by putting it into his high boots and emptying it out every day on the road when the prisoners were driven to their work. இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த ஷெல்ஃபி கீழே ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கேன். அந்த மண்ணெல்லாம் என்னுடைய பூட்ஸ் அந்த ஷூஸில் போட்டு டெய்லி எடுத்துகிட்டு போய் நம்ம வேலைக்கு போகும்போது ரோட்டில் கொண்டு போய் கொட்டிடுவேன். ஆனால் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், வெளியே போகிறக்காக நான் தோண்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஜஸ்ட் யூ கீப் குவைட் ஓல்டு மேன் அண்ட் யூ ஷால் கெட் அவுட் டூ. நீ வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா நான் வந்து உன்னையும் சேர்த்து வெளியே கூட்டிகிட்டு போவேன். இஃப் யூ பிளாப், நீ வந்து ஏதாவது உளறிட்ட, they will flog the life out of me but I will kill you first. என்னை வந்து முடிச்சிருவாங்க, ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை ஃபஸ்ட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். And Aksinov trembled with anger as he looked at his enemy. அக்ஸினோவுக்கு வந்து பயங்கர கோபம் வருது. அப்படியே கோபத்தில் உடம்பெல்லாம் ஷேக் ஆகுது. ஏன்னா தன்னுடைய எதிரி பார்க்கும்போதெல்லாம் பயங்கர கோபம். அண்ட் ஹி ட்ரூ ஹிஸ் ஹேண்ட் அவே சேயிங், தன்னுடைய கையை பிடிச்சிருந்தான் இல்லையா மக்கர், கையை அவன்கிட்டருந்து விடுவிச்சுட்டு, ஐ ஹாவ் நோ விஷ் டு எஸ்கேப் அண்ட் யூ ஹாவ் நோ நீட் டு கில் மீ.
நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை, நீயும் என்னை கொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். யூ கில்ட் மீ லாங் ago, நீ தான் என்னைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு. as to telling of you, I may do so or not, as God shall direct. அதாவது நான் சொல்கிறேனோ இல்லையோ, இந்த மாதிரி குழி தோண்டின விஷயத்த ஆஃபீஸியல்கிட்ட சொல்கிறேனோ இல்லையோ, ஆனால் கடவுள் அதை பார்த்துக்குவார், அவர் அதுக்கான தண்டனை கொடுப்பாருன்னு சொல்கிறான். So next day when the convicts were led out to work, the convoy soldier noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. அப்போ அடுத்த நாள் வந்து இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, இந்த கைதிகளெல்லாம் வேலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து ஒரு சோல்ஜர் வந்து பார்க்குறாரு, ஒரு ஆள் வந்து தன்னுடைய ஷூல் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து வெளியே கொட்டுறது. So the prison was searched and the tunnel found. The governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. They all denied any knowledge of it. அப்போ வந்து என்னன்னா இந்த விஷயம் வந்து அங்குள்ள சோல்ஜர்ஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு டனல் குழி தோண்டப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கவர்னர் வர்றாரு, வந்துட்டு யார் இதை பண்ணினதுன்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. And those who knew would not betray Makar Semyonich, knowing he would be flogged almost to death. அதனால் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து சொல்லிட்டா மக்கர் செமியானிஷ் வந்து அவனை வந்து கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அட் லாஸ்ட் த கவர்னர் டர்ன் டு அக்ஸினோவ் whom he knew to be a just man and said. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லாஸ்ட்டில் அக்ஸினோட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அக்ஸினோ வந்து ரொம்ப நேர்மையான ஆளுன்னு தெரியும், பொய் சொல்ல மாட்டான்னு தெரியும். அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. கவர்னர் கேட்குறாரு, யூ ஆர் a truthful old man, tell me before God who dug the hole. அதாவது நீ ஒரு உண்மையானவன் தெரியும், அதனால் கடவுள் பேரால் சொல்லு, யார் இந்த குழியை தோண்டினா அப்படின்னு கேட்குறாரு. Makar Semyonich stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as glancing at Aksinov. Aksinov's lips and hands trembled, and for a long time he could not utter a word. He thought, why should I screen him who ruined my life? So let him pay for what I have suffered. But if I tell, they will probably flog the life out of him, and maybe I suspect him wrongly, and after all, what good would it be to me? அப்போ அக்ஸினோவ் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, கவர்னர் கேட்டோன்னா ரொம்ப நேரம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. யோசிச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து இவன் என்னுடைய வாழ்க்கையை இவன் கெடுத்துட்டானே, சப்போஸ் நான் வந்து சொன்னால் அவனை வந்து உயிரோடு வைக்க மாட்டாங்க, ஸோ என்ன பிரயோஜனம் இருக்குது அதில், ஒருவேளை நான் வந்து அவன் சந்தேகப்பட்டது தப்பாக கூட இருக்கலாம், அதுலேருந்து என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. So well, old man, repeated the governor, tell me the truth, who has been digging under the wall? அப்போ கவர்னர் மறுபடியும் கேட்குறாரு, சொல்லு அக்ஸினோ, யார் இந்த குழியை தோன்றுறது அப்படின்னு கேட்குறாரு. அக்ஸினோ glanced at Makar Semyonich and said, I cannot say, your honor, it is not God's will that I should tell, so do what you like with me, I am your hands. அக்ஸினோ சொல்கிறான், நான் வந்து எனக்கு வந்து நான் சொல்லலை, எனது கடவுளுடைய சித்தம் கிடையாது, என்னால் வந்து சொல்ல முடியாது, நான் வந்து இப்போ உங்களுடைய கைகளில் தான் இருக்கேன், அது உங்கள் முன்னாடி தான் இருக்கேன், ஏன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீங்கள் எனக்கு கொடுங்க, ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ however much the governor tried, Aksinov would say no more, and so the matter had to be left. எவ்வளவோ ப்ரெஷரைஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆனால் அக்ஸினோவ் சொல்லவே இல்லை. சொல்லாதனால இந்த மேட்ரு வந்து அப்படியே விட்டுடுறாங்க. So that night when Aksinov was lying on his bed and just beginning to doze, அந்த இரவு வந்து அக்ஸினோவ் தன்னுடைய பெட்டில் தூங்கிட்டு தூங்குற டைமில், தூங்க போகிற டைமில், someone came quietly and sat down on his bed. யாரோ வந்து தன்னுடைய பெட்டில் உட்காந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. and he peered through the darkness and recognized மக்கர். ஒத்து பார்க்குறாரு, அந்த இருட்டில் ஒத்து பார்க்கும்போது மக்கர் தான் உட்காந்துருக்கிறது அவருக்கு தெரிய வருது. ஸோ வாட் மோர் டு யூ வாண்ட் ஆஃப் மீ, ஆஸ்ட் அக்ஸினோவ். அக்ஸினோவ் கேட்குறாரு, இதுக்கு மேலே எங்கிட்ட உனக்கு என்ன வேணும், ஒய் ஹாவ் யூ கம் ஹியர், இங்கே எதுக்கு வந்திருக்க? மக்கர் செமியானிஷ் வாஸ் சைலண்ட். மக்கர் செமியானிஷ் எதுவுமே பேசல, அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அக்ஸினோவ் sat up and said, படுத்திருந்த அக்ஸினோவ் வந்து இப்போ எழுந்து உட்காந்து சொல்கிறாரு, வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்? கோ அவே ஆர் ஐ வில் கால் த காட். அக்ஸினோவ் வந்துட்டு சொல்கிறாரு, நீ இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா நான் வந்து செக்யூரிட்டியை கூப்பிடுவேன், சோல்ஜர் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மக்கர் செமியோனிஷ் bent close over Aksinov and whispered, even Dmitrich forgive me. ஸோ மக்கர் செமியோனிஷ் வந்து அக்ஸினோவ் பக்கத்தில் போயிட்டு காதில் போயிட்டு சொல்கிறார், அதாவது சத்தமே இல்லாமல்
அவனுடைய முழு பெயர்னு சொல்கிறார், இவன் டிமிட்ரிச் ஃபர்கிவ் மீ. அப்போ அக்ஸினோ கேட்குறாரு, எதுக்காக, வாட் ஃபார்? அண்ட் இட் வாஸ் ஐ ஹூ கில்டு த மெர்ச்சன்ட் அண்ட் ஹிட் த நைஃப் அமாங் யுவர் திங்ஸ். நான் தான் அந்த கொலைகாரன், நான் தான் அந்த வணிகருக்கு ஒன்று நைஃப் வந்து உன்னுடைய பேக்கில் நான் வச்சேன். ஐ மென்ட் டு கில் யூ டூ பட் ஐ ஹர்ட் அ நாய்ஸ் அவுட் சைடு. உன்னையும் கொல்லலான்னு தான் நான் வந்து வந்தேன், ஆனால் அங்கே சத்தம் கேட்டனால தான் அந்த கத்தியை வந்து உன்னுடைய பேக்குகள் நான் வச்சிட்டேன். ஸோ ஐ ஹிட் த நைஃப் இன் யோர் பேக் அண்ட் எஸ்கேப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ வழியே நான் வந்து தப்பிச்சு ஓடிட்டேன். And Aksino was silent and did not know what to say. Marcus Simeonish slid off the bed shelf and knelt upon the ground. Even Dimitrich, said he. அப்போ என்ன பண்ணுறான்னா, அக்ஸினோ சைலண்ட்டாக இருக்கான், எதுவுமே பேசலை. அப்போ மக்கர் செமியோனிஷ் என்ன பண்ணுறான்னா, அந்த பெட்டை அந்த பக்கம் அப்படியே மடித்து வச்சுட்டு தரையில் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான் அக்ஸினோவ்கிட்ட. ஈவன் டிமிட்ரிச் forgive me, for the love of God forgive me. அதாவது கடவுளுடைய நாமத்தினால, கடவுளுடைய அன்பு உனக்குள்ளே இருக்கு இல்லையா, அதனால் நிச்சயமே நீ என்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறேன், நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. And I will confess that it was I who killed the merchant and you will be released and can go to your home. நான் வேணா உண்மையை ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த கொலை பண்ணேன்னு சொல்லி நீ வேணா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அண்ட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக் செட் அக்ஸினோ. அக்ஸினோ சொல்கிறான், உனக்கு பேசுகிறது ரொம்ப சுலபமாக தெரியலாம், பட் ஐ ஹாவ் சஃபர்ட் ஃபார் யூ தீஸ் 26 years, வேர் குட் ஐ கோ டு நவ். சொல்கிறான், உனக்காக நீ பண்ணின குற்றத்துக்காக நான் வந்து 26 வருஷம் இந்த சிறையில் வந்து நான் வந்து நாட்களை கடத்திட்டேன். ஸோ வேர் குட் ஐ கோ டு நவ், இப்போ எனக்கு போகிறதுக்கு எந்த இடம் இருக்குது? மை ஒய்ஃப் இஸ் டெட், மனைவி இறந்துட்டாங்க. அண்ட் மை சில்ட்ரன் ஹேவ் ஃபர்கட்டன் மீ, குழந்தைகளே என்னை மறந்துட்டாங்க. அண்ட் ஐ ஹாவ் நோவேர் டு கோ, எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை. Marcus Simeonish did not rise but beat his head on the floor. Marcus Simeonish இதை கேட்டுட்டு ரொம்ப அழுகிறான், எந்திரிக்கல, தலையில் தன்னுடைய தலையை தரையில் முட்டிட்டு அழுகிறான். So even Dimitrich, forgive me, he cried. When they flogged me with a knot, it was not so hard to bear as it is to see you now. So yet you had pity on me and did not tell, for Christ's sake forgive me, wretch that I am. And he began to sob. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நீ என்னை மன்னிச்சிரு, கடவுளுக்காக நீ என்னை வந்து மன்னிச்சிரு. அவங்க என்னை அடிக்கும்போது கூட எனக்கு அந்த வலி தெரில, ஆனால் நீ தாங்கியிருக்கிற அந்த வலி வந்து பயங்கரம், அது சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து நீ தயவு காட்டு அப்படின்னு வந்து கேட்குறான். when Aksino heard him sobbing, he too began to weep. அக்ஸினோ வந்து மக்கர் அழுகிறத பார்க்குறான், தேம்பி அழுகிறான். பார்த்துட்டு இவனும் அடக்க முடியாத ஒரு அழுகை இவனுக்கும் வருது. அவ சொல்கிறான், God will forgive you, அதாவது கடவுள் உன்னை வந்து மன்னிச்சிருவார், said he. And he no longer had any desire to leave the prison but only hoped for his last hour to come. அவனுக்கு வந்து அந்த சிறை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை, அவனுக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா வயசாகிடுச்சு, இதுக்காம போய் என்ன பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் அவனுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சுன்னா, அவனுடைய அந்த லாஸ்ட் ஆர் அந்த கடைசி மணி எப்போ வரும் அப்படிங்கிறது தான், அதாவது அந்த கடைசி நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான், அவன் தன்னுடைய சாவை நெருங்கி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. மக்கர் வந்து தன்னுடைய தப்பை சொல்லி கன்ஃபஸ் பண்ணிடுறான் ஆஃபீஸர்ஸ்கிட்ட, அதாவது அந்த கொலையை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அக்ஸினோவுக்கு வந்து ஆர்டர் வருது, ரிலீஸிங் ஆர்டர் வருது. ஆனால் வரும்போது அக்ஸினோவ் உயிரோடு இல்லை. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் வாட் அக்ஸினோவ் had said, Marcus Simeonish confessed his guilt, but when the order for his release came, Aksinov was already dead. Here ends the story. So dear children, the moral lesson that we learn from this story is, don't stop believing in God, be good to the people around you, and don't let anyone to suffer on the wrong things that you have made. Okay, ஸோ அக்ஸினோடைய வாழ்க்கையில் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்துட்டு செய்யாத குற்றத்துக்காக சிறையில் வந்து இருந்தாலும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய மனசு கடவுள் கொடுத்துருந்தாரு, அவ்வளோ பெரிய தப்பை வந்து மன்னிக்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சில டைமில் வந்து டிஃபிகல்ட்டிஸான சூழ்நிலையில் போகும்போது நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு யாருமே இல்லை, எதுவுமே நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கூட நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி கிடையாது, நேரம் வரும்போது அதுக்கான பதிலும் வரும். சரியா? அப்போ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து தீமை செய்யும்போது அவருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத இந்த லெசனில் கற்றுக்குறோம். ப்ளஸ் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம விடாமல்
நம்மளுடைய கோரிக்கைகளையோ இல்லை நம்மளுடைய மனுக்கள் இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளோ அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது சரியான நேரத்தில் தான் கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா அதற்கான தீர்வு வந்து கொடுப்பார். ஸோ பிலீவ் இன் காட். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 1, போயட்ரி, சப்ளிமெண்ட்ரி 3லேயுமே இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கற்றுருக்கோம். ப்ரோஸ் 1ல் நம்ம பார்த்தோம் அந்த 2 குட்டி பசங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ அவங்க ஜென்டில்மென்னாக இருந்தாங்க, அவங்களுடைய குவாலிட்டிஸ் பார்த்தோம், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்தோம். அந்த ப்ரோஸ்லேருந்து நம்ம அதை கற்றுக்கிட்டோம். போயட்ரியில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோட்டை எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த லஞ்ச பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த வயதான முதிய சோல்ஜர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்து எனிமீஸை வந்து அலோவ் பண்ணிடுறாரு. அப்போ இதில் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நம்ம எவ்வளோ தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் சில டைமில் நம்ம அறியாமையே கெட்ட காரியங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கிய கருத்து. அப்புறம் சப்ளிமெண்ட்ரி, இப்போ நம்ம பார்த்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம், ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தீமை செய்யும்போது அவருக்கு வந்து நன்மை செய்யணும், நன்மை செய்யும்போது அந்த தவறை வந்து அவரும் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த யூனிட் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் யூனிட்டில் நம்மளுக்கு வாழ்க்கைக்கான நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். இது வந்து ஜஸ்ட் படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் தயவுசெய்து இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் லைஃப்பில். அப்ளை பண்ணி நீ இந்த ஸ்டேஜில் உங்களை நீ மாற்றிக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் படிக்கிற புக்ஸ்லேயே இருக்குது. நான் படிக்கிற ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிள். மிஸ் பண்ணாமல் ஏதோ கடமைக்காக, கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்காக, இல்லை மார்க்ஸ் வாங்குறதுக்காக அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து பிரயோஜனமே கிடையாது. வாழ்க்கை மாறணும், அதுக்காகத்தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங்.